வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கும் 2 டிஷ் தான் காம்பினேஷன். இதில் கொஞ்ச நாளாக இறங்கிட்டோம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, வெந்தயக்கீரையை போட்டீங்கன்னா, இந்த குளிர் நாளில் தான் வெந்தயக்கீரை கிடைக்கும் உங்களுக்கு. வெந்தயக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாமும் ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி, இந்த வெந்தயக்கீரை வச்சு மேத்தி மலாய் மட்டர் அப்படின்னு ஒன்று நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றவாளாக இருந்தேன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும் அந்த டிஷ்ஷும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டேன்னா, வெந்தயக்கீரையை நல்லா சுடுற தண்ணியில் அப்படியே போட்டு பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளான்ச் பண்ணதை வந்து நம்ம எடுத்துடணும். இப்போது இது பிளான்ச் பண்ணி எடுத்துட்டோம். இதை நல்லா தண்ணியே இல்லாமல் ஒட்டை புழிஞ்சு எடுத்துடணும். இதை எடுத்துட்டேன் இப்போது. ஆனால் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆற வச்சுட்டு ரொட்டி மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு சுட சுட இருக்கிறதுனால என்னால் ரொட்டி மாவு பிசைய முடியல. ஏன்னா இந்த கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் மீனாகாத இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மாவு பிசையலாம். ஃபஸ்ட்டு இதில் கோதுமை மாவை ஆட் பண்ணலாம். ஏன்னா மாவு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாவுக்கு வேணுங்கிற காரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ராவலில் கூட இந்த சப்பாத்திலாம் பண்ணி எடுத்துன்னு போகலாம். மஞ்சப்பொடி, ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெந்தயக்கீரையை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம். வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு ஹேண்ட்ஃபுல் போட்டுக்கலாம். தண்ணிலாம் நீங்கள் விட்டு பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இது, ஏன்னா தண்ணி அளவெல்லாம் கூட நம்ம இது பண்ண முடியாது. எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்க பண்ணலாம் லூஸாக இருந்தால் தான் எனக்கு சப்பாத்தியோட வரும். இதே எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுப்பா. அந்த சப்பாத்தி எனக்கு இடவே வராது, கோணமானலாம் வரும். அதனால் அவாளுக்கு எப்படி வேணுமோ அப்படி தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2-3 நிமிஷம் இப்படி நல்லா கை அழுத்தி பிசைஞ்சிடனா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பிசைஞ்சாச்சு. மேற்கொண்டு எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இப்போது மேத்தி மலாய் மட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2-3 பச்சை மிளகா தான் காரம் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அதில் 3 பச்சை மிளகா. இதை தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். இந்த வேகிறதோடையே ஒரு 10 முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் வேகட்டும், நல்ல ரோஸ் கலராக மாறிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த வெந்தாச்சு. உங்களுக்கு இந்த ஆனியன் கலர் பார்த்தாலே தெரியும். இந்த தண்ணியெலாம் மட்டும் வடிகட்டி எடுத்துடலாம். இதை இப்போது நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த தண்ணி நமக்கு வேணும், அது சப்ஜி பண்ணுறதே அதில் விடணும். இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம வேக வச்சதை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வரைக்கும் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். இதெல்லாம் ரொம்ப ரிச்சான ஒரு டிஷ் தான். ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் பெரியவாள்லாம் பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி கொடுத்தோம்னா நல்ல புஷ்டியாக இருக்கும். அதுகள் நல்ல எனர்ஜியோடு ஓடி ஆடி விளையாடுறதுக்கெல்லாம் அதுகளுக்கு ரொம்ப இது. நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். ஏன்னா இது எல்லாமே ரிச் ஐட்டம் இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதில் வந்துட்டு 2 பட்டை துண்டு, 2 ஏலக்காய், பே லீஃப், 4 கிராம்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த அரைச்ச இந்த விழுதை ஆட் பண்ணலாம்.
என்னென்னு கேட்டீங்கன்னா புளிக்காத கெட்டி தயிர் ஒரு அரை கப் கிட்ட யூஸ் பண்ணணும். இதில் மூணு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, பட்டாணி, வேக வச்ச பட்டாணி இதில் ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளான்ச் பண்ண வெந்தயக்கீரையை நல்லா புழிஞ்சிட்டு போட்டுருங்க. ஏன் தண்ணி இருக்கக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தண்ணி இருந்துகிட்டே இருந்ததுன்னா அப்படியே சொட 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 ரொம்ப நாழி ஆகும் ஆறத்துக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காய தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா பன்னீர் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சுக்கோங்க போதும். இதையும் இதில் போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஏன்னா கலர் மாறிடக்கூடாது, அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை, இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. எக்ஸாக்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுலாம் கூட போதும், ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கடைசியாக க்ரீம் ஆட் பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ சப்பாத்தி இட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெந்திக்கிற சப்பாத்தியை இதே வந்து டேப்லா அப்படின்னு சொல்லுவாள். இந்த டேப்லாவில் வந்து கடலை மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணுவாள். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணல. அதே மாதிரி கடலை மாவு தவிர கரம் மசாலா பொடி, தனியா பொடி, இது எல்லாமே யூஸ் பண்ணுவாள் டேப்லாவில். சரினா இந்த சப்ஜி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி ஒயிட் கலரில் இருக்க பற்றியெல்லாம் எல்லாமே இது ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா இதை அணைச்சிடலாம். கொதி வந்துட்டு கசூரி மேத்தியும் இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட நீங்கள் நெசுக்கி போடணும். அடுப்பை அணைச்சிடுறேன். மெத்தி மலாய் மட்டர் ரெடி ஆகிடுது. கமகமன்னு இருக்கீங்க அப்படியே. வெந்தயக்கீரை வாசனை பிடிச்சவா எல்லாருக்குமே இது பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை இறக்கி வச்சுக்கிறேன். கல் காயறதுக்குள்ளே நம்ம இன்னும் 2 சப்பாத்தி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து பெரிய வெந்தயக்கீரை இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. குட்டி குட்டி கட்டும் கிடைக்கும் உங்களுக்கு, அது வேணாலும் போட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஐடியல் நீங்களே வெந்தயத்தை ஊற வச்சு உங்கள் வீட்லேயே ஒரு செட்டியில் ஒரு பாட்டில் போட்டுட்டு அதுலேருந்து அழகாக கீரை வரும். அதை நீங்கள் கட் பண்ணி பண்ணினேன்னாலும் ஆர்கானிக் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது நமக்கு. ஸோ சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்திலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட இதுலேயே காரம் இருக்குது, இதுலேயே ஓமம்லாம் போட்டிருக்கு. ஸோ டைஜஷனுக்கெலாம் ரொம்ப நல்லது. அழகாக பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துன்னு போனீங்கன்னா 2 நாள் நிச்சயமாக நிற்கும். ஒன்லி திங் சப்பாத்தி ஏன் கடக்கா போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பி 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 போடுறதுனால தான். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் திருப்பியிருக்கேன், இப்போ செகண்ட் டைம் திருப்புறேன். இப்படி அமுத்தி விடுங்கோ. இதை நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்படி வைக்கிறதுனால என்ன இதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நல்லா உள்ளுக்குள்ளே அந்த சூடு கொஞ்ச நாள் நின்றுக்கும், சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. தவாவில் போட்டு எடுக்கிற சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திலாம் ரெடி பண்ணியாச்சு.
இந்த சப்ஜியும் ரெடி. மெத்தி மலாய் மட்டர் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க. வாவ், பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. பார்க்கறச்சே ரொம்ப நல்லா இருக்குது. எப்பயுமே விஷுவலி ரொம்ப நல்லா இருந்தால் தான் நமக்கு சாப்பிடணுன்ற அந்த உணர்வே முதல்ல வரும். அது மாதிரி இது விஷுவலி ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.